சொல்லும்போதே எங்களுக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. இதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. அங்க இருந்து எல்லாருக்குமே பரிவோட சர்பத் தரதா இருக்கட்டும், இல்ல இந்த சோன் போப்டிக்காரர் நாங்க போயிட்டு இருந்தோம். ஏன் சார் எங்களையெல்லாம் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எங்களுக்கே ச்சே இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்களும் முடிவு பண்ணிட்டு யார் கேட்குறாங்களோ அவங்களையெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த விதத்தில் பசங்களும் கேட்டிருந்தாங்க, பொண்ணுங்களும் கேட்டிருந்தாங்க, எங்களையும் காமிங்க கட்டாயமாக உங்களையும் காமிப்பேன், இந்த மாதிரி ப்ரோக்ராம் டைம்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட்டு கொடுத்துட்டு வந்திருந்தோம். இந்நேரம் இதை சொல்கிறத கேட்டு, அதாவது எங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு புதுவிதமான சந்தோஷமாகவே இருக்குது. என்னென்னா சரி நடந்தது எல்லாமே ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம். இதெல்லாம் தாண்டி அந்த விழாக்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிற, அதாவது அந்த கமிட்டி சார்பா, அந்த விழா அமைப்பாளர்கள் சார்பா ஏற்படுத்தியிருக்கிற இந்த மேளங்கள் ஆகட்டும், அந்த தேருக்கு பின்னாடி வர மேளங்களுக்கு அவங்க ஆடிட்டு வரும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை நம்மளுக்கும் ஆடணும்னு தோணும். என்ன கேமரா இருக்கு, நம்மளுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு அப்படின்றதுனால சரி அமைதியாக நின்று அதை பார்த்து ரசிச்சுட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அண்ணா கொஞ்சம் வழி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எல்லாத்தையும் தாண்டி முன்னாடி இருந்து எங்கே நின்று பேசலாம் அப்படின்றதெல்லாம் கூட நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். இடையில நம்ம தேரும், அதாவது எல்லாருமே ஒரு ஆன்மீகத்தோ உணர்வோடு பார்த்துட்டு இருக்கிற தேரையும் நம்ம எடுக்காம விடலை. என்ன அப்படின்னா கட்டாயமாக அதை பேஸ் பண்ணி தான் இந்த விழாவானது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு தேர் வர்றதை அந்த சாமியை வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சில மக்கள் இல்லை மன்னிக்கணும், பல மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட எதிர்பார்ப்புகளையும் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்தது. கோணியம்மன் கோயிலோட தேர் திருவிழாக்கான சிறப்பு காட்சிகளுக்கு தான் நம்ம இப்போ இருந்துட்டு இருக்கோம். இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. காவல்துறை எவ்வளவோ இங்க மக்கள் போயிட்டு இருக்காங்க. அவங்கள தள்ளி விட்டு அவன் லைன் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்பவே பொறுப்போட நடந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கோவையை சார்ந்த சில குடிமக்கள் அவங்களோட வேலையும் காமிச்சிட்டு தான் இருக்காங்க. அதையும் பொறுத்துக்கிட்டு பொறுப்போட காவல்துறை அவங்களோட வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இது தவிர நிறைய கலாட்டாசும் நடந்துட்டு இருக்கு. அதையும் தொடர்ந்து பார்க்க தான் போறோம். இந்த மாதிரி நம்ம தேர் திருவிழால பாரம்பரிய பண்பாட்டை தெரிஞ்சுக்கிறதோட சேர்த்து இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய சில கலாட்டாக்களையும் தெரிஞ்சுக்க தான் போறோம். தொடர்ந்து பாருங்க. கோணியம்மன் தேர் திருவிழா தான் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாருமே குடும்பமா ரொம்ப அழகா இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. எல்லாருமே அப்படி அமைதியா நின்று இந்த தேரை பார்க்கறதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளே தேர் திருவிழா எப்படி இருக்குமா? நல்லா இருக்கு. சூப்பரா ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. எப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க? சாயந்தரத்துல இருந்து தான் பார்த்துட்டு. நல்லா இருக்கா? ஓகே, தொடர்ந்து இன்னும் நிறைய பேர்கிட்ட பேசுவோம். தொடர்ந்து பாருங்க. இது சேனல் ஒன் காவியா. அந்த தேர் வந்துட்டு இருக்கும். அதை நேரம் போறது கூட தெரியாம மக்கள் எல்லாம் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தாங்க. இடையில கேமரா மொபைல் எல்லாம் வச்சு இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னன்னா அவங்களோட கேமரா மொபைல் எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய மக்கள், பெரும்பாலான மக்கள் அந்த தேருக்கு முன்னாடி நின்று நம்மளும் போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது. இதை தாண்டி சிலர் என்ன பண்ணாங்க அப்படின்னா கேமராவை கொண்டு நம்ம கேமரா